லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ப்ரோவோக் டிவி. நான் அதிகமாக பால் குடிப்பேன். எப்படின்னா ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வெங்காய பெருமாள் என்னோட நேமம் இருக்கணுன்றதால ஐசக் போட்டோம். ஆல்மோஸ்ட் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணி முன்னாடி நான் நைட்டு வந்து ஃபிக்ஸ் ஆச்சு பண்ணோன்ட்டு எல்லா நண்பர்களும் கை கொடுத்து ஒரு சூப்பரான இது எக்ஸ்ட்ரீமான ஒரு டீம் ஒர்க்னால தான் இது பாசிபிள் ஆச்சு. நீங்கள் டான்ஸ்லாம் ஆடினீங்கன்னா வீடுலாம் உடஞ்சிரும். விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே அதிகமான சார்ஜஸ் இருக்குது. ஸோ கம்மியான பார்த்தோம் டூப்ளிகேட்லாம் இல்லை ப்ரோவோக் டிவிக்காக சப்ஸ்கிரைப். நான் பிறந்து வளர்ந்தது புளியாந்தோப்புல. வாசல்ல வாஷிங்டன் பீச்ல மோனிகா பெல்லுச்சி நடக்கிற லெஃப்ட் சைடு தூக்கி போட்டு செய் ஃப்ளைட்ல போனாலும் அடிப்பண்ட கை. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எப்படி இருக்கீங்க ப்ரோ? சூப்பர். ஹாய் அப்படி இருக்கீங்களா? ஜாலியா இருக்கீங்களா? சூப்பர். ஒரு ஜாலியா ஒரு ஃபன்னா ஒரு இன்டர்வியூ ஆரம்பிச்சிருவோமா? எங்க எங்கேயே அட்டி போட்டுருவோமா? ரெடி வாங்க. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு ஆல்பம் சாங் சூப்பரா ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு. ஐ கரெக்டா? ஐ அந்த சாங்கோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் பிரதர். ஹாய். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பராக இருக்கும் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களோட பேர்கள் தான் கேட்கணும். பால் டப்பா எப்படி வந்துச்சு உங்களுக்கு? பால் டப்பான்னு வந்ததுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒரு ரீசன் வந்து என்னென்னா, என்னோட சின்ன வயசில் வந்து நான் கொஞ்சம் ஃபேட்டாக நல்லா முழுன்னு அந்த ஃபீல்டில் இருப்பேன். ஸோ அந்த ஒரு ஃபீல்டில் இருப்பேன். ஸோ அதனால் பால்னு கூப்பிடுவாங்க, பால் டப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக இன்னொரு ரீசன் என்னென்னா, நான் அதிகமாக பால் குடிப்பேன். எப்படின்னா ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு பச்சை பால், அந்த கவர் பால் அப்படியே நான் வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அப்படியே குடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸோ பசங்க வந்து பச்சை பால் அப்படின்வாங்க. ஸோ அந்த பால்லே வருதே, அதனால தான் அப்படியே பால் டப்பான்னு அப்படின்னு போச்சு. ப்ரோ நீங்கள் அது யூனிக்காக இருக்கே ப்ரோ, வெங்காய ஐசக் பெருமாள், அதை சொல்லுங்கள். இது எமோஷ்னலான நேம் ஆக்சுவலாக. எப்படின்னா, எங்கள் தாத்தா பேர் வந்து வெங்காய பெருமாள், அவர் பேர் வந்து. இன்னொன்று என்னை எல்லாருமே இது வரைக்கும் எங்கள் டீம்லேயே நாவலரசன் இருக்கார், எங்கள் டீம் சீனியர். ஸோ அவர் வந்து எங்கள் தாத்தா இருந்த ஏரியாவில் தான் இருக்கார். ஸோ அவர் என்னை பார்த்தோன்னே உங்கள் தாத்தா மாதிரி இருக்க, காதில் கம்பல், ஒல்லியா, என்னோட அந்த அப்பியரன்ஸ்லாம் அந்த மாதிரியே இருக்குமா. ஸோ தாத்தா மாதிரி இருக்காங்க. ப்ளஸ் எனக்கும் எங்கள் தாத்தாவை ரொம்ப பிடிக்கும். வெங்காய பெருமாள் என்னோட நேமம் இருக்கணுன்றதால ஐசக் போட்டோம். அப்புறம் நீங்கள் வந்து இந்த சாங் வந்து சினிமாட்டோகிராஃபர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நீங்கள் வந்து எடிட்டர், எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாமே, விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்கள், இந்த சாங்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாங் ப்ரோ. ஆக்சுவலாக அது லாஸ்ட் மினிட்ல வந்துச்சு எங்களுக்கு. ஆல்மோஸ்ட் பண்ண வேண்டான்னு முடிவு பண்ணி முன்னாடி நான் நைட்டு வந்து ஃபிக்ஸ் ஆச்சு பண்ணோன்ட்டு. வேணான்னு முடிவு பண்ணி ஃபிக்ஸ். ஆக்சுவலாக அது எப்படி போச்சுன்னா, பிளான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நாங்கள் எல்லாருமே. எப்படி இவரை எனக்கு லிங்க் தெரியும்னா, ஒரு ஆட் ஷூட்காக நான் வந்து அதில் மாடலாக பண்ணியிருந்தேன். ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு என்னோடய ஒர்க்லாம் பிடிச்சிருந்தது. ப்ரோ நம்ம கொலாப் பண்ணலாம், ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கரெக்டாக வந்து ஐ சாங் வந்து போயிட்டு இருந்தது. சரி ஓகே ப்ரோ, நம்ம இந்த சாங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், லொக்கேஷன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியில் பட்ஜெட் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. மணி எனக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. என்கிட்ட மணி வரும்போது நம்ம பெருசாக ஒன்று க்ளீனாக ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அவரோ சில். இதுக்கான பிளான் ஃபுல்லாக முன்னாடி நாளே ஸ்டூடியோலேயே எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் மாதிரி ரிஹர்சல் எல்லாமே பக்காவாக பார்த்துட்டு சரி இவருக்கு சென்ட் பண்ணலாம், என்ன தான் பண்ணலனாலும் நம்ம சென்ட் பண்ணலாம் அவருக்கு சொல்லி அவருக்கு சென்ட் பண்ண வீடியோ நைட்டு ரிஹர்சல் வீடியோ. அது பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கேமரா அரேஞ்ச் பண்ணி அங்கங்கே ஒவ்வொருத்தன்ட்ட ஒன்று அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாளே ஷூட் போய் எல்லா நண்பர்களும் கை கொடுத்து ஒரு சூப்பரான இது எக்ஸ்ட்ரீமான ஒரு டீம் ஒர்க்னால தான் இது பாசிபிள் ஆச்சு. இது மேக்கிங்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ பிளான் பண்ணீங்க? லைக் அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக என்ன இதில் பெஸ்ட் என்னென்னா, முன்னாடியே பிளான் பண்ணியாச்சு என்ன ஃப்ரேம் வைக்கணும், எந்த இடத்துல இந்த லிரிக்ஸில் ஃபுல்லாக அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபுல் ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஷூட் டே அப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லொக்கேஷன் போய் பார்த்தோம். ஸோ என்னோடது வந்து சவுகார்பேட்டில் எடுத்தது. ஏன்னா என்னோடது வந்து கொஞ்சம் ஃபங்காக இருக்கும், ட்ரெஸ் வந்து ஃபங்காக இருக்கும். இவனோட வீடே அவன் இருக்கிறது ஓட்டேரி ஹவுசிங் போர்டு அங்கே தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா, புளியாந்தோப்பில் என் வீடு, அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணி நானும் சினிமாட்டோகிராஃபரும் 2 பேர் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கேட்டோம். முடியாதுன்ட்டாங்க. இல்லை வீடு வந்து நீங்கள் டான்ஸ்லாம் ஆடினீங்கன்னா வீடுலாம் உடஞ்சிரும். ஏன்னா அந்த வீடு ரொம்ப ரொம்ப பழைய வீடு ஆயிடுச்சு ப்ரோ. ஆக்சுவலாக எப்படின்னா, அதை திருப்பி சரி பண்ணவே இல்லை. மழை வந்தால் உள்ளே தண்ணி வரும், அந்த மாதிரி. எனக்கு அதே மாதிரி ஃபீல்டில் ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஃபீல்டில் வேணும் வீடுன்னு சொல்லிட்டு சவுகார்பேட் ஒரு நாள் போனோம்.
எல்லாமே லொக்கேஷன் பார்த்தோம், ஃபோட்டோ எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் ஸ்டூடியோவில். இந்த லொக்கேஷனில் இந்த செக்ஷன் வரணும், இந்த லொக்கேஷனில் இந்த டான்ஸ் போர்ஷன் வரணும், அந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணோம். அடுத்த நாள் ஷூட் போனோம். அப்படியே பட்டு முடிச்சிங்க. ஆமாம், இது ஏன் பாசிபிள்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் முன்னாடி டைட்டாக பண்ணனால தான் பாசிபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் டீம்னால ஆக்சுவலாக இது சொல்லணும். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கல ஆக்சுவலாக பிஃபேப் டான்ஸ் க்ரூன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நான் இவன் டான்ஸர், இப்போ தான் ரேப்பர் அப்படின்னு டேர்ன் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஆமாம், இது ஆக்சிடென்ட். ரேப் வந்து ஆமாம், அது ப்ரொஃபஷனலாக எனக்கு பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ எல்லாருமே பிஃபேப் டான்ஸ் க்ரூ சொல்லிட்டு ஒரு பெரிய க்ரூ இங்கே டான்ஸில். ஸோ நாங்கள் ஹெட் வந்து ரவி அண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் மென்டார் மாதிரி எங்களுக்கு. எந்த கொஷின்ஸ் எது டவுட்டுனாலும் அவர் தான் கேட்போம். ஸோ அந்த மாதிரி தான். டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலாக நாங்களாம் யூனிட் ஆனது டான்ஸ்னால தான். இந்த ஃப்ரீலான்சர் எடிட்டர் நான் ஒரு 4 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த மேட்ரு எல்லாமே எப்படி டெக்னிக்ஸ் கண்டுபிடிக்கிறது, என்ன மேட்ரு, என்ன லெவல் ஆஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் வீடியோவிலேருந்து தான் எல்லாமே இன்வால்வ் ஆகுது. ஒரு மேட்ரு புதுசான டெக்னிக்ஸ்லேருந்து எல்லாமே விஷுவல் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம். ஸோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே அதிகமான சார்ஜஸ் இருக்குது. ஸோ கம்மியான விஷுவல் எஃபெக்ட்ஸ். அப்போ விஷுவல் எஃபெக்ட்ஸ் கற்றுக்கிட்டா நம்ம வந்து ஒரு சரியலான விஷயத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் கோரான ஐடியா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா நார்மலாக எல்லாருமே பண்ணுறதை நம்ம பண்ணிட்டோன்னா அப்போ வந்து நம்மள டிஃப்ரென்ஷியேட் ஆக மாட்டோம், நம்ம ஒரு மேட்டரில் வந்து வெளியே வர மாட்டோம். ஸோ லிரிக்ஸ் எல்லாமே வித்தியாசம். லைக் எப்படி சொல்கிறது, நம்ம ஜென்ரலாக பேசுகிற விஷயங்கள் தான் அதே ஒரு லிரிக் ஃபார்மேட்டில் மாசாக பண்ணியிருக்கீங்க. அந்த தாட் ப்ராசஸ்லாம் எப்படி வருது? இது மோஸ்ட்டாக அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று மைண்டில் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தோணுது என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் லிரிக்ஸ் அப்படின்னு தான் பிளான் வச்சுது. டிஃபிகல்ட்டாக வராது, எழுதணுன்னா வராது, சிம்பிளாக வராது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழில் அது மாதிரி எழுதணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறதை பேசுகிறதே அப்படியே போடலாம் அப்படின்னு சொன்னால் அது ஈஸியாக வந்தது. ஸோ அதனால தான் மோஸ்ட்டாக எப்படி இதில் இந்த பாட்டில் எப்படி அந்த லிரிக்ஸ் ஃபிட் ஆச்சுன்னா, அப்படியே நான் சும்மா ஃப்ரீ ஸ்டைல் பண்ணுவேன். ஏதாச்சும் வளருவோம், அப்படியே ஒரு அந்த பீட்டை போட்டு வளருவேன். அது வளரும் போது கரெக்டாக அது வளர்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன். அதை அப்படியே எந்தெந்த விஷயம்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது அதை மட்டும் ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் ஆகாத விஷயத்தில் எழுதுவேன். அந்த ஸ்டார்டிங்கில் என்ன எப்படி அது எப்படி வந்துச்சு? ஆக்சுவலாக அது எங்கே அது வந்து ஒரு சவுண்ட் ஆஃப் ஒரு வைபு ப்ரோ. எப்படின்னா இப்போது டான்ஸ் பேட்டிலு எங்கேயாச்சும் போகும்போது எப்படினால ஒருத்தர் 2 பேர் பேட்டில் ஆடுறாங்கன்னு வைங்களேன், வேற மாதிரி அந்த மாதிரின்னுவாங்க. சில பேர் வந்து சவுண்ட் மேக் பண்ணுவாங்க, யோ அப்படின்வாங்க. சில பேர் ஐ அங்கேருந்து அது இன்ஸ்பயர் ஆச்சு. ஆக்சுவலி இவன் இதில் கொலாப் ஆனது கூட பிளான்ட் இல்லை. எப்படி ஆச்சுன்னா, ஆமாம், அந்த திரிஷா வீடியோன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணேன். ஸோ அந்த வீடு ஒரு மொட்டை மாடியில் பாடியிருப்பேன். ஆமாம், அந்த மொட்டை மாடி இருக்குல்ல, அந்த இடத்துல தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி. இன்னொன்று வந்து ஃப்ரெண்டு வீட்டில் வந்து ஹரின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில், அங்கே தான் இவனோட கொலாப் ஆச்சு. எப்படின்னா, நான் பாட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இவனும் பண்ணிட்டு இருந்தான், வேறு ஒரு பீட்டுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது பாடி காமிச்சோடனே என் கிட்ட இருக்க என்னோட பீட்லேயே அதுக்கப்புறம் பாடலான்னொன்னே நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் பண்ணேன், செகண்ட் ஆஃப் இவன் பாடினா கரெக்டாக செட் ஆயிடுச்சு. ஆனால் பிளான் எதுவுமே இல்லை. இவன் வந்ததும் ஆக்சிடென்ட்டு, நான் ரேப் பண்ண ஆரம்பிச்சதும் ஆக்சிடென்ட்டு, எல்லாமே ஆக்சிடென்ட். அப்புறம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து எத்தனை நாள் டைம் ஆச்சு, அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்க்குள்ளே ஆயிருக்கும். ஏன்னா நாங்கள் டிஐ கொடுத்துட்டு டிஐ ஃபைலை ரீலிங் பண்ணோம் எல்லாத்தையும். டிஐ அவங்க, ஏன்னா அவர் இருக்கிறது மும்பை, டிரைவில் தான் இருக்கும். அவர் அனுப்புகிற ஃபைல் எல்லாமே 200 ஜிபியில் வரும். அவர் போட்டு நைட்டு டவுன்லோட் போட்டு விட்டு காலைல பார்த்தா அவ்வளோதான், டவுன்லோடே ஆகிருக்காது. திருப்பி டவுன்லோட் போடு, ஏதாவது ஸ்டாப் ஆகிருந்த இந்த மேட்டர்னா திருப்பி அந்த மாதிரி ஒரு மேட்டர்லாம் ஆயிருக்கு. பாருங்க, அவர் ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டார், 4000 ரூபா முன்னாடி போட்டாரு. ஃப்ளெக்ஸ் ப்ரோ, ஆக்சுவலாக ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்தோம், டூப்ளிகேட்லாம் இல்லை, ஒரிஜினல். ப்ரோவோக் டிவிக்காக உங்களுக்கான ஃப்ளெக்ஸு. சப்ஸ்கிரைப் டு ப்ரோவோக் டிவி. நான் பிறந்து வளர்ந்தது புளியாந்தோப்புல. நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூருக்காய். நான் எதுக்கு படிச்ச எனக்கே தெரியல. சொல்ல முடியும். ஜப்பி அடிச்ச சப்பாத்தி கறி ஜட்டிக்குள்ள ஜன்னி வந்து அலம்பின ஜொரமா கொதிக்குது டேய். முட்டை கொசு மண்டை 300 முடிச்சு போட்டு 3 மணி முள்ளங்கி மொர வாசல் பெருக்குது பேய். வர்சச்சி வாசல்ல வாஷிங்டன் பீச்ல மோனிகா பெலுச்சி நடக்கற லெஃப்ட் சைடு தூக்கி போட்டு செய். எட்ட சொல்லிட்டாங்க உன் கூட சேராத தள்ள வலிக்குது ஃளைட்ல போனாலும் அடிப்பண்ட கை. ஸ்விட்ச் போடும்போது கரண்ட் வருத பாத்து வை. ஸ்காட்ச் போடும்போது திருட்டு புள்ளைங்க டோபு கை. சட்டி பானையில சட்டல வெள்ள ஆட்டு புல்லு கை. மொட்டை மாடியில ட்ரம்ல வெச்ச வான வேடிக்கை. அட்டி கூட சேர்ந்து தொட்டில பாடுன சொல்லு சை. புட்டி போட்ட பொண்ணுக்கு இருக்குது நல்ல மெலிடாய். கட்டிங் போட்ட வந்தா
அங்கிளோட மன நம்பிக்கை செலவழிக்கிற சபாபதி ஏசி மாளிகை துட்டு சேர்த்து வச்சு வாங்க போற பிராடல வாட்ச் தம்பி போட்ட கணக்கு எதுவுமே புரியல என்ன இறக்க நினைச்ச வெப்பண்டா உனக்கு பக் டிக்டாக்ல பி கிரேட் பார்த்தா நான் ஃபக்னு சொல்லிட்டான்டா என்ன மாணிக்கோ தக்கல் பேட்னு கொடுத்தாலே ரொம்ப வெச்சிக்கோ தக்கல் ட்ரெயின்ல போனாலும் அசம் வரைக்கும் ஏசில குளு குளுன்னு ஆன்டிக்கு ஹலோ சொல்லுன்னு ஹாய் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நான் பிறந்து வளர்ந்தது புள்ளியாந்தோப்புல ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூர் காய் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நான் எதுக்கு படிச்ச எனக்கே தெரியல ஐ 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 1 2 3 4 சொல்ல முடியாது 1 2 3 4 சொன்ன ஆடும் கால் என்ன பாடுறது கேளு இது கானா பாட்டு ஃபீல் இல்ல 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 இது என்னோட ஃபீல் என்ன பிறந்து வளர்ந்தது ஓட்டேரியில பாட போற இந்த பாட்டு ஏன் வாயில நான் கேட்டதுக்குள்ளாக நான் பாடுவேன் இப்போ வேணா கையில பேன கொடுத்தா எழுதுற சீனா 2008 மும்பைய நானும் விட்டு ரயில் வர வள்ளி அம்மா கிட்ட திட்டு டான்ஸ் ஆட எனக்கு ரொம்ப ஆசை வழியில போன பசங்க கிட்ட பேச 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 யார் கூட மச்சா கூட பால் டப்பா கூட பாட போற இசை ரோல் பண்ணி நாக்குல ஒட்டுன அது பசை ரெண்டு பேருக்கும் பிடிச்சதோ ஒரு திசை ரொம்ப நல்ல டான்ஸ் அடி பூச்சி கிச்சி தசை ராஜா ரசி எல்லாருமே கைய அசை ரங்கராட்டின போல பாட போறோம் இதை மச்சா கூட சேர்ந்து இப்ப போட போற விதை எங்களை கேள்வி கேட்டா முச்சிடுவோம் கதை ரூமுக்குள்ள ஒன்னா சேர்ந்து பாட்ட நாங்க எழுதி ரோகோல்ஸ்ல பாட போறோம் தொண்ட அழுத்தி 9176487846 அந்த நம்பர் நீ அழுத்தி ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நான் பிறந்து உருண்டது ஓட்டேரிலாய் நான் படிச்சு முடிச்ச ஒரு உள்ளூர் காய் ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நான் என்ன பண்ற எனக்கே தெரியல ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஒரு கப்டி வாங்க கூட காசு இல்ல ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ நாம காசு இல்ல கையில நாங்களாம் ஒரே அட்டி போடவே மாட்டோம் ஜட்டி தேவைப்பட்டா போடுவோம் பட்டி வாசோ சோ சீன்ல டீசர் செவுட்ல முட்டி எனக்கு கேட்கறப்ப ஒரு லிரிக் மட்டும் மடியில் ஓடிக்கிட்டே இருக்கு ஃப்ளைட்ல போனாலும் எனக்கு எத்தனை போவோம் பை ஃப்ளைட்ல போனாலும் குடி போண்டா சாய் அந்த மாதிரி ஏதாவது நினைச்சுக்கோங்க நம்மளோட விஷயம் எதுல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது ஆக்சுவலா இப்ப நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 5000 வாட்டி கேட்டுருவோம் துக்கமுன் சந்தோஷத்தை தாழ்பால் போட்டு மூடி மறைக்கும் வெக்கமுன் வாழ்வில் வந்த 8ஆம் திருமறை புத்தக பார்ப்போம் ப்ரோ இப்படிலாம் எழுதுன ப்ரோ மொத்த சாங்குமே ஒரே ஒரு பிளாக்ல தான் ஷூட் பண்ணோம். அது நாங்கள் சேலஞ்சாக டிக்டாக்ல பி கிரேட் பார்த்தான பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து யாரு கிட்டனா சந்தோஷ் நாராயணன் சார் கிட்ட வந்து போவோம்டா இன்னைக்கு ஒரு நாள் போவோம் எனக்கு அந்த ஹோப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான் வந்து மோனிகா பெல்லிச்சி போஸ்டர் இருக்கும் அதை நல்லா ஊத்து பாத்தீங்கன்னா மோனிகா பெல்லிச்சி ஸ்மோக் பண்ணிருப்பாங்க புகை வரும்